நமது மாடித் தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பூசணிக்காவை அறுவடை பண்ணுறதுக்காக போயிருந்தோங்க. அதில் 3 கொஞ்சம் உதக்காயாக இருந்துச்சு. 1 நல்லா பழுத்து போயிருந்துச்சு. அதை இன்றைக்கி பிடுங்கி நம்ம வெளியில் வச்சு அடுப்பெல்லாம் கூட்டி வெளியவே ஃப்ரெஷ்ஷான சமையல் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டில் வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் அறுவடை பண்ணி பார்த்தோம். உள்ளக்கான கொஞ்சம் இல்லை, அதனால் வீட்டில் உள்ளதே எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுட்டோங்க. மிளகாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பிடுங்கி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா தான் வெட்டிகிட்ருக்காங்க. குட்டி குட்டியாக வெட்டினா தான் அந்த பூசணிக்காய் இனிப்புக்கும் இந்த உரப்புக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் வெட்டிக்கலாம். இப்போ பூசணிக்காவை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். உள்ளக்குள்ளே அந்த சதையையும் வெளியில் உள்ள தோலையும் சீவிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அலசி வச்சுக்கலாம். எல்லாருமா சேர்ந்து வெளியில் வச்சு சமையல் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாங்க, இது எப்படி இந்த சமையல் இருக்குன்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.